சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். ஆலப்புழாவோட டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டலில் போயிட்டு சப்பாத்தியும் முட்டைக்கறியும் சாப்பிட்டுட்டு நேராக போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம். அப்படியே அங்கே போயிட்டு போகிற வழியில் நிறைய கடலாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம புக் பண்ணியிருந்த போட் ஹவுஸ் போயிட்டோம். நாங்கள் இந்த போட் ஹவுஸ் வந்து 2 weeks முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிட்டோம். ஃபேமிலி போட் ஹவுஸ் தான் எடுத்திருந்தோம். அங்கே நிறையவே போட் ஹவுஸ் இருந்துச்சு. எல்லா போட் ஹவுஸையும் பார்த்துட்டு நம்ம போகக்கூடிய போட் ஹவுஸுக்கு போயாச்சு. அங்கே போனதுமே உள்ள ஒரு ஹால் இருந்துச்சு. அங்கேயே டிவி, ஹோம் தியேட்டர்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போய் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு கீழே வந்தோம். கீழே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் சைடில் இருக்க இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போட்டில் போயிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு போட்டில். அப்புறம் ஹோம் தியேட்டர் போட்டு நாங்கள் பாட்டு போட்டு ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தோம். ஆடிட்டு இருக்கும் போதே நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. லெமன் ஜூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுமே அங்கே ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அங்கேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடித்தோம். அப்புறம் மதியம் சாப்பாடு நமக்கு வேண்டி போட் ஹவுஸில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சிக்கன் கறி வச்சுருந்தாங்க, அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்காக தடவி வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்க, கோவக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க, முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் பார்த்து தான் வாங்கினோம். போட் போயிட்டுருக்க வழியிலே மீன் நிறைய பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லா மீனுமே பார்த்து ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினோம். ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டவங்க பாட்டு போட்டு. அப்புறம் அப்படியே டைம் போச்சு, ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் நமக்கு வேண்டி பல பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. அதோட ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளி வடையும் போட்டிருந்தாங்க. எல்லாம் போட்டு முடிச்சோம். நமக்கு சூடாக டீ, பஜ்ஜி, உள்ளி வடை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 5 போல நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கிருந்து மார்னிங் 11 to ஈவினிங் 5 வரைக்கும் தான் எங்களுக்கு போட் ஹவுஸ்ல டைம். எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்புனதும் நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கே ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். லீவ் டைம்ல ஃபேமிலியோட குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.